எதுக்காக பனை மரம் நடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நிலத்தடி நீரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவும், மண் சரிவை வந்து குறைக்கிறதுக்காகவும் இந்த மரம் வந்து நம்ம அதிகமாக நட்டிருக்கோம். இப்போ நம்ம போன வருஷம் பார்த்துருப்போம், நிறைய மழை வராத இடங்கள்ல ஊர்களில் கூட திடீர்னு இந்த மேக வெடிப்புன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஒரே நைட்டில் நிறைய மழை பெஞ்சிருக்கு. அப்போல்லாம் நம்மளால வந்து வெள்ளம் வீட்டுக்குள்ளே வரதை நம்ம தெருக்களில் வரதை வந்து தடுக்க முடியல. அந்த மாதிரி காலங்களில் நமக்கு இந்த பனை மரங்கள் எங்கெங்கெல்லாம் நட்டிருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத வந்து உணர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷமும் நம்ம வந்து 1 கோடி பனை விதைகள் வந்து நட்டிருக்கோம். இப்போ இந்த பனை மரத்தில் வந்து அதாவது அதோட உச்சியிலேருந்து வேர் வரைக்கும் ஒரு ஒரு பார்ட்டுக்கும் வந்து ஒரு பயன் இருக்குது இந்த பனை மரம் பொறுத்த வரைக்கும். அதனால இது 2 பயன் மட்டும் கிடையாது, அதில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து நமக்கே தெரியும், ஓலைச்சுவடி அப்போ இருந்து பனை வெல்லம், அப்புறம் இப்போ அந்த பனங்கிழங்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்லேயும் வந்து நமக்கு நிறையா அதில் பயன்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10-20 வருஷம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் நம்ம செய்கிற சர்வீஸ் இது. அதனால இதோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுட்டு நம்ம எல்லாரும் இந்த இயக்கத்தில் வந்து பங்கெடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, நம்ம பனை விதை நடுறது மட்டும் இல்லாமல் உதவின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நம்ம என்ட்ரி போட்டால் தான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்களோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கோமான்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு சில பேருக்கு ஆப் இருக்காது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ஆப்பில் மொபைலில் கூட அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஐடியிலேருந்து ஒரு லிமிட் இருக்குது, ஒரு 2000 விதைகள் வரைக்கும் நடுற வரைக்கும் நீங்கள் ஒரு ஐடியிலே போடலாம். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பனை விதை நடுறதையும் அந்த உதவி ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லி கேட்டுக்க. வாய்ப்புக்கு நன்றி.